சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். above 60 70 மேல தான் we used to think of heart attack. இன்னைக்கு 20 30 ல கூட வந்துட்டு இருக்கு. lifestyle genetics, so many reasons. No exercise, obesity, smoking, all kinds of bad habits. அதுக்கு முன்னே சப்போஸ் யூஎஸ்ஏல ஒரு மெடிசனோ ஒரு சர்ஜரியோ கண்டுபிடிச்சா இங்கே வரதுக்கு 10-20 இயர்ஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் டே வருது இங்கே. வெரி நெக்ஸ்ட் டே பீப்புள் வில் ஸ்டார்ட் டூயிங் ஹியர் பிகாஸ் நெட்டில் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அது மட்டும் இல்லை, நாங்கள் we belong to generation where we were all-rounders. We are not confined to one subject. I do gallbladders, I do prostate, I do kidneys, I do cancer surgery, I do thyroid surgery. Everything I do. This is how we were trained in during our training period. We were trained in everything. நம்ம சப்ஜெக்ட் இல்லை, வேறு சப்ஜெக்ட். அதில் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னா அது பண்ணி ஏதாவது சரியாக வரலன்னா என்ன காம்ப்ளிகேஷன் பயப்படுறாங்க. வித்தவுட் ஓப்பனிங் யூ ரிமூவ் தி கால் பிளாடர். ஒரு மேஜிக் மாதிரி. எப்படி புட் ஏ ஸ்மால் பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் கூட இருக்கும். உள்ளே வச்ச உடனே உள்ளே எல்லாம் இல்லுமினேட் ஆகி உங்களுக்கு எல்லாம் தெரியும். டிவி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் கால் பிளாடர் லிவர் அன்னி. ஸோ ஜஸ்ட் கோ கால் பிளாடர், கட் தி டக்ட் அண்ட் கிளிப் இட் அண்ட் ரிமூவ் இட். ஐ யூஸ் டு பிரிங் பாலச்சந்தர், எஸ்பிபி, கேவி மகாதேவன். they were all my patients. All music directors were my patients. So once they moved to Hyderabad, இங்கே சில பேர் the only bilingual people தான் இங்கே இருக்காங்க. Purely Telugu people, they have moved out. Yeah. Bilingual like SPB or 2-3 people. இந்த நம்ம தமிழ்நாட்டில் தான் இருமொழி திட்டம். மற்ற மாநில எல்லா என்டையர் கண்ட்ரி தேர் ஆர் 3 languages. 3 languages என்ன அது? இங்கிலீஷ் காமன். லோக்கல் சப்போஸ் கன்னடாவில் கன்னடா. இப்போ தெலுங்கு மேன் இஸ் ஸ்டடிங் இன் கன்னடா, யூ கேன் ஸ்டடி இஸ் மதர் டங். டிஎம்கே லீடர், நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் தேர் ரன்னிங் தி ஸ்கூல்ஸ். நோ, எல்லா ஸ்கூல்ஸ்லும் தே ஆர் டீச்சிங் ஹிந்தி. மக்கள் தான், தட் இஸ் poor people who only go to the government schools, they are only denied. We recommend 3 languages in every state, out of which 2 should be, at least 2 should be national languages. They want to accommodate English. அதுக்காக at least 2 must be national languages. That's all they said. And they classified over 9 languages as classical languages. அதில் they mentioned Tamil number 1. கவர்னரு முதலமைச்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னா அது மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நாட் குட் ஃபார் த பப்ளிக் இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அம்பேத்கர் என்ன சொன்னார், வென் இஸ் டேபிளிங் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் பார்லிமெண்ட், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியன் சிட்டிசனுக்கு we are giving a very powerful weapon, it's called the vote. அவங்க கரெக்டாக பயன் பண்ணால் நல்ல ஆட்சி கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். அது அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அது அந்த மாதிரி நடந்தால் அது பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு, எனக்கு உயிர் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார். ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராகவும் தமிழகத்தினுடைய பயிற்சி மருத்துவர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும், மொழி சிறுபான்மையினர் அமைப்பினுடைய தலைவராகவும், அகில இந்திய தெலுங்கு ஃபெடரேஷனுடைய தலைவராகவும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டான்லி மருத்துவர்களில் வித்தவுட் சேலரியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேவை செய்து வருவரும், தன்னோட இருப்பிடத்திலேயே வந்துட்டு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு 70,000க்கும் மேற்பட்ட, ஏன்னா 1,00,000 நெருங்கக்கூடிய அளவிற்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மருத்துவ சேவைகளை இலவசமாகவே வழங்கி வரக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் CMK ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் டாக்டர். நமஸ்காரம் டாக்டர். ஒரு டைமில் டாக்டர் சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பொழுது வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் காலம்புலாம் இருக்கணும் பயம் இருந்துச்சு மக்கள்கிட்ட. இன்றைக்கி சுகருங்கிறது டயபிட்டிங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக உலகத்துலேயும் இந்தியாவில் வந்துட்டு ஒரு நோய் ரொம்ப அதிகபட்ச நோயாக பார்க்கப்பட்டது டிபியை வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டிபி க்யூரபிள் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அடுத்த ஸ்டேஜஸில் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஊருக்கு ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குங்கிற நிலைமை இந்தியாவில் மாறி இருக்கு. டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக் மட்டும் அதிகமாகிட்டே போகுது. பிகாஸ் அது இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. நம்பர் 1.
ஹார்ட் அட்டாக் வந்து நாங்கள் படிக்கும்போது 50-60 இயர்ஸ் பேக் அபவ் 60-70 மேலே தான் we used to think of heart attack. வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 20-30 20-30 கூட வருது. வந்துட்டு இருக்கு. Lifestyle, genetics, so many reasons. No exercise, obesity, smoking, all kinds of bad habits, fast food. So, அதனால் என்ன ஆகுது, even cancers also, when we were training, below 50 we never think of cancer, we never thought of cancer those days. Very rare. Now we see 25-30 we are seeing cancers. ஏஜ் 15லே வர்றவங்க இருக்காங்க. குழந்தைகளுக்கே அது வேற டைப். அது சின்ன வயசுல வரக்கூடிய பிளட் கேன்சர் அது வேற விஷயம். ஈவன் நார்மல் கேன்சர்ஸ் ஆல்சோ நார்மலாக ஒரு 50-60 மேலே தான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ இல்லை, இப்போ 30-40 கூட நாங்கள் யோசனை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் ஹேபிட்ஸ். இதுதான் நாங்கள் சொல்ல முடியும். வேறு இல்லைன்னா வேறு எந்த காரணமும் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்குது இந்தியாவில்? அட்வான்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது? மற்ற கண்ட்ரிஸை காட்டிலும் இந்தியாவில் என்ன ஸ்டேஜில் இருக்குது? இப்போது பிகாஸ் ஆஃப் தி ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கு முன்னே சப்போஸ் யூஎஸ்ஏல ஒரு மெடிசனோ ஒரு சர்ஜரியோ கண்டுபிடிச்சா இங்கே வரதுக்கு 10-20 இயர்ஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் டே வருது இங்கே. Very next day people will start doing here because netல everything is available. So இந்த மாதிரி கூட பண்ணலாமான்னு சொல்லி they start doing here. So the communication நால என்ன ஆகுதுன்னா the difference between country to country is very little. Only thing is infrastructure may be different. Because for example USA 99% are insurance patients. So they can afford to get any amount of equipment because insurance will pay. இங்கே வந்து only about 10-15% are insured. 80% they pay from the pocket. So doctor has to really think இது தேவையா, பண்ணலாமா, வேண்டாமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. So there makes a difference. The ultimate result, this makes a difference. So it's not that they are smarter than Indian doctors. They have the facilities. In fact, I'll go even one step above. We are more smarter than them. Without all the facilities, we are treating properly. Without many of these gadgets, without many of these facilities, we are able to, just by clinical diagnosis, without any tests, we are treating many patients. I do that quite often. Within 1 hour, they come here, they are relieved. Yeah. Then slowly, okay, you go and do the test later. So, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு லாட் ஆஃப் கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிக்வயர்டு. அது இப்போ குறைச்சிட்டே போகுது. அது டோட்டலாகவே கம்மியாக எல்லாம் டெஸ்ட் டிபெண்ட். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே டிசைட் பண்ண முடியாதுங்கிறது. அது ஒன்றும் இல்லையா, இது வந்து ஐ டோல்ட் யூ சம்டைம்ஸ் லீகல் இஷ்யூனால என்ன ஆகுதுன்னா, அந்த டெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் வியாதி கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஏன் அது பண்ணல, நீங்களே கேட்க போகிறீங்க கண்டிப்பாக. ஸோ அப்போது என்ன அது வாட் ஹேப்பன்ஸ், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் விஷஸ் சைக்கிள். ஒருத்தர் தப்பு சொல்ல முடியாது. உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பண்ண சர்ஜரிஸ் வந்து லாட் ஆஃப் சர்ஜரிஸ் எவ்வளோ, அதுக்கு வந்துட்டு கணக்கில்லை, எவ்வளோ சர்ஜரிஸ் நீங்கள் 70,000 மேலே வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க டாக்டர். சர்ஜரி எத்தனை சர்ஜரி பண்ணி சரி, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ். அதில் விஐபிஸ் நிறையா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள அனுபவங்கள் தான் கண்டிப்பாக நாங்கள் கேட்டது. அது மட்டும் இல்லை, நாங்கள் we belong to generation where we were all-rounders. We are not confined to one subject. Okay. I do gallbladders, I do prostate, I do kidneys, I do cancer surgery, I do thyroid surgery. Everything I do. This is how we were trained in during our training period. We were trained in everything. Now thyroid and endocrine surgeon தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேன்சர்னா ஆங்காலஜி போவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் பீரியடில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. பட் we belong to the generation, அது அந்த ஜென்ரேஷன் இல்லை இப்போது. பண்ணுறதுக்கு கூட பயப்படுறாங்க. சப்போஸ் நமக்கு நம்ம சப்ஜெக்ட் இல்லை, வேறு சப்ஜெக்ட், அதில் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னா, அது பண்ணி ஏதாவது சரியாக வரலன்னா என்ன காம்ப்ளிகேஷன் பயப்படுறாங்க. அந்த ஒரு ஃபியர் இருக்குது எல்லாருக்கும். பட் எனக்கு இல்லை, பிகாஸ் ஐ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஐ கேன் ஹேண்டில். அதனால் அந்த தைரியம் அந்த ஜெனரேஷன் சர்ஜன் தான் இருக்குது.
I must have done more than 20,000 operations. And 20,000 operations. Major, minor, all kinds of operations. Every day, even yesterday I did one operation. Every day we are doing operation, even now. What we learned 50 years back and now, things are different. That was very basic. Now we are doing advanced surgery, which we never thought we would be doing it. Even the pinhole surgery, without opening, you remove the gallbladder. ஒரு மேஜிக் மாதிரி எப்படி புட் ஏ ஸ்மால் பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் கூட இருக்கும். உள்ளே வச்ச உடனே உள்ளே எல்லாம் இல்லுமினேட் ஆகி உங்களுக்கு எல்லாம் தெரியும். டிவி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் கால் பிளாடர் லிவர் அன்னி. ஸோ ஜஸ்ட் கோ கால் பிளாடர், கட் தி டக்ட் அண்ட் கிளிப் இட் அண்ட் ரிமூவ் இட். We don't see the patient, we see only the monitor. இது ஒரு specialty, pinhole surgery, a minimally invasive surgery. That has become more or less order of the day all over the world. Patients want it. சினிமா ஃபீல்டை சார்ந்த முன்னணியா இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியும், உங்கள்கிட்ட நீங்க ட்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் சார். அந்த மாதிரி உள்ள முக்கியமான ஆட்கள். See, I was very active in this Telugu cultural movement when I came from USA. So, அப்போ film industry was in Chennai. Telugu film industry சென்னையில். Before they moved to Hyderabad, they were all here. And there are no corporate hospitals. I came from USA, so here is a young fellow trained in abroad, accessible to everybody and sociable. So everybody started coming to me. Everybody. Start from N.T. Ramarao, Nageswara, Shobhan Babu, everybody were my patients. Shobhan Babu, Nageswara, N.T. Krishna, everybody. Krishna, okay. Krishna was very close. SPB, like we were very close. I know. SPB mother I operated. Almost everybody operated. Ladies also, you can take Jamuna, Jayaprada, Jayasudha, everybody were my patients. So that's why I could bring them to, when I was a Stanley Medical College professor, I was in fine arts professor. I used to bring all the actors to the functions because they are all my patients. I used to bring Balachandar, SPB, KV Mahadevan, they were all my patients. All music directors were my patients. So once they moved to Hyderabad, இங்கே சில பேர் the only bilingual people தான் இங்கே இருக்காங்க. Purely Telugu people, they have moved out. Bilingual like SPB or 2-3 people, singers, actors. அவங்க மட்டும் இருக்காங்க. I know them very well. Telugu people. That is how I got into the film industry. I was called a cinema doctor. அந்த டைமில். இப்போ நீங்கள் நிறையா வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தா தெலுங்கு மைனாரிட்டியில் ஓவரால் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு ஜட்ஜஸ் வந்துட்டு நியமனங்களில் வந்துட்டு தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை இல்லை. ஹைகோர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஒரு காலத்தில் வந்து அதிகமான தெலுங்கு ஜட்ஜஸ் இருந்தாங்க, இப்போ இல்லை அப்படிங்கிற கோரிக்கை வந்துட்டு இப்போ வந்திருக்கு. நீங்கள் கூட ஒரு அறிக்கை கூட தற்சமயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏனுங்க மைனாரிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டில், இந்த ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2-3 communities dominate in politics. You know who they are. So they don't allow others to come inside. So they have political power, money power. So they will influence the government. We don't have political power. We are minorities. So slowly, and moreover, Tamil is the major language here. All other languages are minor. So அந்த மாதிரிలో other languages are all neglected. One stage in 30-40 years back, when there were 25 judges, there were 7 or 8 Telugu judges. Now there are 56 judges, only 1 Telugu judge. Only one. So அது குறைச்சிட்டே போகுது. அது unfortunately, the people who select judges, they are also Tamilians. Most of them. அதனால they will have their own favoritisms. That is a problem. And it's bad, but what to do? We can't help it. Because சீஃப் ஜஸ்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். சொல்ல முடியாது. we can only appeal to him. கன்சிடர் பண்ணுங்க, நம்ம கூட கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் தவிர we can't do anything. Legally we can't do anything. In fact, right yesterday only I signed one draft writing to the ஜனாதிபதி. இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பு நடக்குதுங்க, தப்பு இல்லை, ஒரு அநியாயம் நடக்குது.
சில கம்யூனிட்டிஸ் ஆர் நெக்லெக்டட் கம்ப்ளீட்லி. இஃப் யூ டேக் தி லாஸ்ட் 30 years ஜட்ஜஸ் பார்த்தா இந்த குரூப்பில் யாருமே இல்லை ஜட்ஜஸ். இல்லை அப்படிங்கிறது தெலுங்கு மட்டுமே இல்லை. We have quoted some other groups. சம்மந்தமான இந்த குரூப்ஸில் யாருமே இல்லை. இல்லை அப்படிங்கிறது. Even though there are qualified and meritorious lawyers are there, but they are not considered. இது எப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எஸ்டர்டே ஒன்லி ஐ சைன் டு ஜனாதிபதி பிரதமர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே அந்த அறிக்கை போயிருக்கு, பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, எதுவும் போயிருக்கு, அறிக்கையாகவும் போயிருக்கு. பட் வாட் டு சே இஸ் honestly I don't think anything will happen. Anything will happen because they cannot interfere with the decision of the judges. They can't tell judges, Chief Justice of Tamil Nadu, select these people. They can't tell. It's not practical and it won't work out. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 3 language பாலிசியில் வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு எக்ஸாமினேஷனில் 10th இதெல்லாம் எழுத முடியாமல் போனதுக்கு நீங்கள் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடிலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் இன்னமும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவே கிடையாது. இருமொழி கொள்கைங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் 3rd language எனி லாங்குவேஜ் உனக்கு பிடிச்சி நீ தெலுங்கு படி, நீ கன்னடம் படி, நீ ஹிந்தி படி, ஹிந்தி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு மீடியம் ஸ்கூல்ஸ் வந்துட்டு இந்த சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டம் 4 டிஸ்ட்ரிக்ஸில் நிறையாவே இருக்குது. நீங்கள் பல விஷயங்கள் போராடி இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? இந்த நம்ம தமிழ்நாட்டில் தான் இருமொழி திட்டம். மற்ற மாநில எல்லா என்டையர் கண்ட்ரி தேர் ஆர் 3 languages. 3 languages என்ன அது? இங்கிலீஷ் காமன், லோக்கல் சப்போஸ் கன்னடாவில் கன்னடா, இப்போ தெலுங்கு மேன் இஸ் ஸ்டடிங் இன் கன்னடா, யூ கேன் ஸ்டடி இஸ் மதர் டங் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் ஆஃப் யூர் சாய்ஸ். ஸோ மற்ற மாநிலத்தில் ப்ராப்ளமே இல்லை. இங்கே தான் ப்ராப்ளம் என்னென்னா they made Tamil compulsory for all students. அப்போது நம்ம லாங்குவேஜ் அடிபட்டு போச்சு. ஸோ now to make it short, I went to Supreme Court. I got the Supreme Court judgment 23 September. They said they have a right to learn their mother tongue. You cannot say you can't learn your mother tongue. You make Tamil compulsory, they are also willing to learn Tamil. அவங்களுக்கு எந்த వ్యతిరేకం கிடையாது. தமிழ் கற்றுக்க தயார் இருக்காங்க. அவங்க தாய்மொழி கூட கற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அதையே நீங்கள் தடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா விஷயம் தேவையில்லை. அவங்களுக்கு ராஜ்யாங்கப்படி அவங்களுக்கு ஹக்கு இருக்குது, உரிமை இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக அலாங் வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டீச் தி மைனாரிட்டி லாங்குவேஜ் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இப்போது எல்லா மைனாரிட்டி லாங்குவேஜ் பேக் இன் தி சிலபஸ் இன்க்ளூடிங் ஹிந்தி. நவ் தே கான்ட் டாக் அகேன்ஸ்ட் ஹிந்தி நவ் பிகாஸ் ஹிந்தி தாய்மொழி இருக்கிற மக்கள் வந்து ஹிந்தி படிக்கிறாமே. They can't against Hindi. It becomes contempt of court. That fellow can go to the contempt. Sir, my தாய்மொழி படிக்கிறதுக்கு இவன் தடுக்கிறாங்க சார். அது கேட்க முடியாது. ஸோ இப்போ ஹிந்தி ஆன்டி ஹிந்தி பேசுறதுக்கே முடியாது. See, another thing is they say two language formula. இது ஒரு vote bank politics இது. Because இப்போ according to the Supreme Court judgment, linguistic minorities are nearly 40%, 35 to 40%. So we are all learning 3 languages. 30 to 40%. CBS syllabus, all 3 languages. And the DMK leader, நிறைய political leaders, they are running the schools, no? All schools, they are teaching Hindi. Makkal, that is, poor people who only go to the government schools, they are only denied the facility to stand a learn tongue because they are the vote bank for them. They try to somehow brainwash them. For example, take National Education Policy 2020. இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அதில் ஹிந்தி வருது. ஹிந்தி ஐ வென்ட் த்ரூ தி பாலிசி அந்த டாக்குமெண்ட் எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. They say we recommend 3 languages in every state, out of which at least 2 should be national languages. They want to accommodate English. அதுக்காக at least 2 must be national language. That's all they said. And they classified 9 languages as classical languages. Adilo they mentioned Tamil number 1, Telugu, Malayalam, Kannada. So, and they said in the classical 9 languages lo oru student எந்த கண்ட்ரியில் எங்கே இருந்தால் கூட எனி ஆஃப் தீஸ் 9 languages அவர் படிக்கணும்னா அதுக்கு ஃபெசிலிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த 9 languages எங்கே இந்த 9 languages ஆர் ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட். நீங்கள் அவர் முடியாதுன்னு சொல்ல முடியும். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அவருக்கு நீங்கள் ஃபெசிலிட்டி கொடுக்கணும்.
அண்ட் சொல்லி டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தே ஹவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு தி தமிழ் ஆல்சோ. தே செட் நோவேர் தே செட் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட். அவங்க பயப்படுறாங்க இன்டைரக்டாக தேர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. சி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கம்பல் பண்ணல வேண்டாம். ஒரு விரும்பி அவரே கற்றுக்கும் போது நம்ம ஏன் தடுக்கணும்? சி மை சன் ஐ சி ஹிஸ் ஃபியூச்சர். ஒரு என்ன லாங்குவேஜ் படித்தா அவருக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நான் டிசைட் பண்ணி இந்த லாங்குவேஜ் படி. என்ன கவர்மெண்ட் முடியாதுன்னு சொன்னால் என்னது, என்ன நியாயம் அது? அப்போ என் பையன் ஃபியூச்சர் எனக்கு முக்கியமாக கவர்மெண்ட் முக்கியமாக? இதுதான் கோர்ட்டு கேட்குது, சுப்ரீம் கோர்ட். இது பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே ஹாவ் எ கான்ஸ்டியூஷனல் ரைட். மைனாரிட்டிஸ் ஹேவ் ரைட் டு லேர்ன் யுவர் மதர் டங். நீங்கள் எப்படி அதை தடுக்க முடியும்? அவர் யூ வாஸ் ட்ரைங் ஆர்கியூயிங் இங்கே தமிழ்நாடு அட்வொகேட் அவர் கேட்குறாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்குறாரு, நீங்கள் யூ டோன்ட் ஃபாலோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்குறாரு. அவர் தமிழ்நாட்டில் தனியாக கான்ஸ்டியூஷன் இருக்கா? இந்த ஸ்டேட்டுக்கு மட்டுமா தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு கேட்குறாரு அவர். யூ டோன்ட் ஃபாலோ இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு தனியாக வருதா? நீ எப்படி என்ன உங்களுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் உண்டா? உண்டாங்கிறவங்க அதெல்லாம் முடியாது. டோன்ட் யூ நோ வாட் இஸ் தேர் ரைட் இன் த கான்ஸ்டியூஷன். அவங்க தமிழுக்கு வெத்திரேகம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட், உங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டு? தமிழுக்கு வெத்திரேகம்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தேசிய we will learn தமிழ் along with that teach our mother tongue. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு கவர்னர் வந்து உங்களோட ஒரு நல்ல ஒரு நெருங்கிய ஒரு நட்போட்டத்தில் இருக்கிறார். இப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆர்.என். ரவி அவர்கள், மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் நீங்கள் சந்திச்சு எல்லாமே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட்டில் அவருடைய கவர்னராக அவருடைய செயல்பாடு? We don't want to comment because that's a நல்லதோ கெட்டதோ இட் வில் நாட் கோ வெல். கவர்னர் லெவலில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஒன்லி திங் we can say is மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சாதாரண மக்கள் மாதிரி நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, கவர்னரு முதலமைச்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னா அது மக்களுக்கு நல்லது இல்லை இல்லைங்கிறது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நாட் குட் ஃபார் த பப்ளிக். இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் யாருக்கு? மக்களுக்கு தானே. கண்டிப்பாக அதுதான் நாங்கள் சொல்ல முடியும் தவிர அதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு கம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். எனக்கு அவரே ஃபோன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி படித்து எனக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணி அனுப்பிச்சாருங்கிறதான். கண்டிப்பாக நல்லா பண்ணீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா கோர்ட் ஆர்டர் அந்த இருக்குது. கண்டிப்பாக அப்படி கேட்குறேன். அது ஓகே, தட் இஸ் ஆல் ரைட் பிகாஸ் இட்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். நோபடி கேன் அதில் என்ன தப்பு சொல்ல முடியாது. பட் அதுக்கு மேலே கவர்னர் செயல்பாட்டு வந்து நம்ம காமெண்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அவர் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம we can't judge பண்ண முடியாது. கண்டிப்பாக நாட் கரெக்ட். இப்போ உங்களோட இத்தனை வருஷ சர்வீஸில் நீங்கள் மருத்துவ சேவையில் நிறையா பண்ணியாச்சு, பொலிட்டிக்கலாகவும் நீங்கள் நிறையா வந்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்காகவும் நிறையா உங்களோட ட்ரீம் அப்படின்னு சொல்லி உங்களோட லைஃப்பில் இருக்குது, அதை நான் வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கு? நான் இதை செயல்படுத்தணும்னு நான் இன்னும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் இன்னமும் அப்படின்னு சொல்லி. ட்ரீம்னா ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு சமுதாயம் தான் நம்மளுக்கு வேணும். ஒரு நம்ம நிம்மதியாக வாழணும், நம்ம யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதில் எந்த விதமான அரசியல் பண்ணக்கூடாது. நம்பர் 2, எலெக்ஷன் வந்து தப்பாக போகுது. ராஜ்யாங்கம்ல என்ன சொல்லியிருக்கோ அது நடக்குதில்லை. அம்பேத்கர் என்ன சொன்னார், when he is tabling the constitution and the parliament, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியன் சிட்டிசனுக்கு we are giving a very powerful weapon, it's called the vote. அவங்க கரெக்டாக பயன் பண்ணால் நல்ல ஆட்சி கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். அது அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அது அந்த மாதிரி நடந்தால் அது பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு எனக்கு உயிர் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார் அவர். I don't want to live to see that kind of happening. That is the spirit with which the constitution was written. But now you know how it is happening. Money is playing a major role. And ஒரு நல்ல ஒரு நான் ஒரு கண்டெஸ்ட் பண்ணணுன்னா முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எம்பின்னா 50 கோடி வேணும், எம்எல்ஏன்னா மினிமம் 10-20 கோடி வேணும். இது பண்ணால் அப்போ என் மனசு எப்படி இருக்கும், அது எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணதானே ரிகவர் பண்ண முடியும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அப்படி தான் செய்கிறாங்க பாலிட்டிஷியன்ஸு. அது மாதிரி செய்கிறதுக்கு நல்லவங்களுக்கு நமக்கு மனசு வராது. ஸோ தட்ஸ் வை we are
அது கூட ஒரு உண்டு. யார் ஒரு பாலிட்டிஷியன் சொன்னார், ஐ திங்க் இட் இஸ் நெல்சன் மாண்டேலா அனுக்கிட்ட, பேட் பீப்புள் நல்ல கெட்ட பீப்புள் வந்து தப்பு பண்ணுறது ஒரு பக்கம், நல்லவன் வந்து அது ஒன்றும் செய்யாமே சும்மா பார்க்கறது ரெண்டாவது தப்பு. அதுக்கு ஏதாவது செய்யாம அப்படியே பார்த்து இருக்கிறது கூட இது கூட தப்பு. இதனால தான் அதிகம். இதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் ஐ மஸ்ட் கிவ் another மெசேஜ் டு பப்ளிக். More damage is done by the people who are not going for votes, who are not going to the polls, because people who are not going to the polls அவங்க வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அந்த குரூப் அது. who are going to the votes are the people who can be influenced. அதனால நம்மளுக்கு நல்ல கேண்டிடேட் வரதில்லை, நல்ல ஆட்சி அமர்தில்லை. நாங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை நான் சொல்லலை. More damage is done by people who are not going to the polls. Everybody must exercise their right. அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். சில கண்ட்ரீஸில் இருக்குது, சில கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ don't go for vote, there is a penalty and certain சலுகைகள்ல கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு நாடுகள், சில கண்ட்ரீஸில் இருக்குது. You have to go for polls. It is your duty to elect a right person. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எங்க அதுக்கான கிடையாதுன்னா ஏன் கிடையாதுன்னா நம்ம பாலிட்டிஷியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும்னா பார்லிமெண்ட் இவங்க தானே கை தூக்கணும், இவங்க தூக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டேன். ஏதாவது நாங்கள் தப்பு சொல்லியிருந்தால் யாரும் நாங்கள் குறை சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை, வாஸ்தவம் தான் நான் பேசினேன். ஸோ எனி குரூப் நாங்கள் சொன்னது ஏதாவது தப்பாக நினச்சா என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.